நெஞ்சோடு உன்னை வெல்ல யாரும் இல்லை உறுதியோடு போராடு. ஒரு தடவை பார்த்தா ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டல் போகிறப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக இருக்கா. செம்மையாக இருந்தது. கிழவி எப்படி பார்த்தீங்களா? கிழவி நீ போன வருஷம் என் பொங்கலுக்கு எடுத்திய ஒரு சாரி அதையே இந்த பொங்கலுக்கு கட்டிப்பியா அப்படின்னு கேட்குது. அவங்க பாருங்க ஏதோ பேரன் யதார்த்தமாக கேட்குறான்னு கொஞ்சம் பதார்த்தமாக தான் சொல்லிட்டாங்க போல இருக்கு. டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி யாரையும் நம்பவும் முடியாது, சாஃப்டாகவும் இருக்க முடியாது. அவள் பேர் பவானி. நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் ராணி மையமே ஒன்றா படித்தவங்க. அதுக்கப்புறமா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் அந்த சைடில் இருக்கோம். அது அடையார் ஆலமரத்துக்கு பக்கத்தில் இருக்க லைப்ரரி பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்கூலு ராணி மையமே ஸ்கூல். அதில் படித்தோம் 6th 10th வரைக்கும். 6th போகிறப்ப அவள் ஏ போயிட்டா, நான் பி போயிட்டேன். பி செக்ஷன் போயிட்டோம். பக்கத்து அப்படியே தான் ஒரு சவரம் தான் இருந்து. ஆனால் அன்னைக்கு நான் அழுக இன்றைக்கும் எனக்கு நினைவு இருக்குது. கிடையாது, என்னால் முடியாது, நான் அங்கே தான் போவேன், அவள் அங்கே போயிட்டா, பவானி அங்கே போயிட்டா, நானும் அங்கே தான் போவேன். நான் அழுது அடம் பிடிச்சி எங்கள் அப்பா அம்மாலாம் ரொம்ப பாடுபட்டாங்க போல இருக்கு. எனக்கு நினச்சா இப்போ சிரிப்பு வருது. அந்த மாதிரி அழுது அடம் பிடிச்சி எங்கள் டீச்சர்கிட்ட, அதுக்கப்புறம் ஹெச்எம் கிட்ட கூட்டிகிட்டு போய் இவன் ரொம்ப அழுதுனே இருக்கிறான் மேடம், என்னால் முடியல, நான் அந்த டீச்சரை கம்ப்ளைண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் என்ன இப்போ உனக்குன்னு மேடம் இப்போ என்னை மிரட்டினது ஞாபகம் இருக்குது. நான் சொன்னேன் என் ஃப்ரெண்டு அவள் அங்கே போயிட்டா அந்த செக்ஷன், அது இல்லாமல் நான் ஏ செக்ஷனே தான் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் 5th வரைக்கும். நான் ஏ செக்ஷன் தான் போவேன், அவளோட தான் இருப்பேன். அப்புறமா மாற்றி விட்டாங்க. ஒரு பொண்ணு மாற்றினாங்களா என்னன்னு தெரியல, ஆனால் என்னை மாற்றிட்டாங்கப்பா ஏ செக்ஷன். அந்த மாதிரி அந்த பொண்ணை நான் தேடுறேன், கிடைக்க மாட்டேங்கிறா. ஒரு வாட்டி அவங்க அம்மா கிட்ட கூட பேசிட்டேன். ஆனால் ஒருத்தவங்க மூலயமா, என்னோடய பழைய ஃப்ரெண்டு மூலயமா ஏதோ ஒரு இது பேச போய் அங்கே தான் இருக்காங்கன்னு அவங்களா இந்த பொண்ணா அப்படின்றமா, அவங்களுக்கு ஒரு 3 பசங்க இல்லை, 2 பொண்ணு இல்லை, அதில் ஒரு பொண்ணு இல்லை, பவானின்ற மாதிரி ஏதோ பேச்சு அவங்க தான் சொன்னாங்க. அந்த நம்பர் அவங்க அம்மா நம்பரு, அவங்க அம்மா நம்பருக்கு ஃபோன் பண்ணால் அவங்க எடுத்தாங்க. ஆனால் அவன் நம்பரு அவங்களுக்கு சொல்ல தெரியல. என்னால் ஃபோனை எடுக்க முடியாதம்மா, அவள் வந்த பிறகு சொல்கிறேன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் போடுறேன், அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல அனுபவங்கள் இந்த வாழ்க்கை. சும்மாவே சீன் போடுறவங்களும் இருக்காங்க. கவுண்டமணி ஒரு படத்தில் ஃபோனை வச்சுக்கிட்டு, நாளைக்கு நான் டெல்லியில் இருப்பேன், இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன், நாளன்னைக்கு இங்கே இருப்பேன் அப்படின்னு அவன் ஃபோன் ஒயரை எடுத்து காமிப்பான். ஃபோன் ஒயர் 4 நாள் ஆச்சும்பா. அப்போ கவுண்டமணி சொல்வான், இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜமப்பா. வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வானமளவை யோசிப்போம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம். லட்சம் கனவு கண்ணோடு, லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெல்ல யாரும் இல்லை உறுதியோடு போராடு. அந்த மாதிரி இந்த வாழ்க்கையில் வாய்ப்பை யார் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றதுல தான் இருக்குது இல்லைங்களா? என் கூட படித்தவங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. ரீசண்டாக ஒரு 2-3 பேரை சந்தித்தேன். எனக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்குப்பா. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, சில நேரங்களில் ரொம்ப அதிசயமாக இருக்குது, ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. இந்த வாழ்க்கை பாருங்களேன், எத்தனை இல்லை, எவ்வளவு அனுபவங்களை தருது நமக்கு. ஒருத்தி இப்போ தான் 5th படிக்குது, அவளோட குழந்த, அவளை சந்தித்தேன். அவள் கிறிஸ்டியன் பொண்ணு. அது மாதிரி என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து குழந்த பிறத்தாச்சு. அது இப்போ தான் ஸ்கூல் இதுவே போராடிட்டுருக்கு, ஒரே பையனை வச்சுக்கிட்டு. இப்போலாம் ஒன்று தானே. அந்த மாதிரி
ஒரு தடவை பார்த்தா ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டல் போகிறப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக இருக்கா. செம்மையாக இருந்தது. ஒரு வாட்டி பஸ்ஸில் வரப்போ பார்த்திங்கன்னா சானிட்டோரியத்தில் ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணுறா. ஆனால் என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா. நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் ஒன்றா படித்த பொண்ணு. அவளை தான் தேடுறேன். அவள் தான் கொஞ்சம் கிடைக்க மாட்டேங்கிறா. எங்கே இருக்கான்னு தெரியல. ஏன்னா அவள் மட்டும்தான் எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட். மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் 9th 6th மேலே வந்தவங்க தான். அந்த மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு நல்ல மதிப்புள்ள ஒரு இடத்துல, ஒரு மதிப்புள்ள வேலையில் இருந்து அவங்கள பார்க்குறப்போ எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குல்ல. இந்த வாழ்க்கை எல்லாருக்குமே தான் இருக்குது. அதே நேரங்களில் தான் கடந்துட்டு வராங்க. ஆனால் ஒவ்வொருத்தர் தான் பேர் சொல்கிற மாதிரி வராங்க. ஒவ்வொருத்தர் இருக்கிற இடமே தெரியல. எவ்வளவு ஆச்சரியங்கள், எவ்வளவு அனுபவங்கள் இல்லைங்களா? எல்லாத்தையுமே கடந்து தானே போகணும். என்ன பண்ண, ஒரு சிலது 5-6 பெற்றுட்டு கிடக்கு. என்ன பண்ணுறது? என்னை விட ஒரு வயசு தான் ஒரு அக்கான்னு சொல்ல மாட்டேன், நான் சும்மா பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா 5 பசங்களாம். அதுக்கு எம்மா அவெல்லாம் முதல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபேராக இருப்பாள். என் கலரெல்லாம் ஒரு கலரே இல்லைன்னு நினைப்பேன் நான் முதல்ல அந்த பொண்ணுக்கிட்டக்க. அந்த பொண்ணு 5 குழந்தை பெற்றிருக்கா. ஒருத்தி லாரி டிரைவர் மாதிரி கல்யாணம் பண்ணிவிட்டு, இந்த பொண்ணு இவன் நல்லா அப்பயே 10th படிச்சிருக்கா. அதுக்கப்புறம் +2 மட்டும் முடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கீழே இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அந்த மதிப்புள்ள ஒரு பதவியில் இருக்கிறவங்களோட அந்த இதுவும் பார்த்திங்கன்னா பார்க்குறப்போ ஒரு ஆச்சரியம், ஆனந்தம். கீழே இருக்கிறவங்கள பார்க்குறப்போ கஷ்டமாக தான் இருக்குது. இவளுக்கும் அந்த வாழ்க்கையை தான் கடந்து வந்திருக்கா, அவங்களும் இந்த வாழ்க்கையை தான் கடந்து வந்திருக்காங்க. ஆனால் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்களேன். இதே நேரங்கள், இதே இதுதான் காலங்களை தான் அவங்க கடந்து வந்திருக்காங்க. ஒரு சிலவங்க பேர் சொல்கிற மாதிரி இருக்காங்க, ஒரு சிலவங்க எங்கேயோ ஒன்று பார்த்த மாதிரி இருக்குல்லன்ற மாதிரி தான் இருக்காங்க. என்ன பண்ணுறது? போடா போடா அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அம்மா ஜெயலலிதா எவ்வளவு பவர்ஃபுல் உமன் இல்லைங்களா? ஆனால் அவங்க தனியாக தான் இருந்தாங்க. ராணி லக்ஷ்மிபாய், ஜான்சி ராணி, அப்புறம் இந்திரா காந்தி, இவங்கெல்லாம் தனியாக தான் இருந்தாங்க. தனியாக இருக்க தான் அவங்களுக்கு பவர்ஃபுல். இது ஒரு பேட்டர்ன் மாதிரி. எவ்வளவுக்கு எவ்வளோ தனியாக இருக்காங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அவங்கெல்லாம், இல்லையா? அந்த மாதிரி தனியாக இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு ஸ்ட்ராங் வரும். ஒரு 1 woman ஆர்மி மாதிரி. அப்படியே தனியாக இருக்கிறது அவங்களோட ஆட்டிடியூட், அவங்களோட பலம். அது பலவீனம் இல்லை. இது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி. யாரையும் நம்பவும் முடியாது, சாஃப்டாகவும் இருக்க முடியாது. வெளியிலேருந்து உங்களை பார்க்குறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் பிரச்சனைன்னு வந்தால் தனியாக தான் ஹேண்டில் பண்ணணும். கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இதை நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இன்னொன்றும் இருக்குது. கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் லோன்லினஸ். இது ஆல் த சிங்கிள் உமன். தனியாக இருக்கிறத பார்த்து பயப்படாதீங்க. இது உங்களோட பலம், பலவீனம் இல்லை. ஒரு பாட்டி, அவங்க என்ன பண்ணுறாங்க, தாத்தா உட்காண்ட்ருக்கார், அவர்கிட்ட கேட்குறாங்க. அவங்களுக்கு அவங்க சொல்கிறதுக்கு அவர் சரின்னு சொல்லணும், அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அவங்க எதையோ யோசிச்சுட்டு போகிறாங்க. ஆனால் ஒன்று கவனிச்சிருந்துருக்கணும், பேரன் பக்கத்தில் உட்காண்ட்ருக்கான், அதை கவனிச்சிருந்துருக்கணும் அவங்க. ஆனால் அவங்க பாட்டு பேசிட்டு போகிறாங்க. ஏங்க இந்த கால பொம்பளைங்க எங்கன்னா புருஷனுக்கு மதிப்பு கொடுக்குறாங்களா பாருங்க. எல்லாம் என்னை பார்த்து கற்றுக்கங்கடி, மருமகள்கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க, என்னை பார்த்து கற்றுக்கங்கடி. நாங்களாம் அந்த காலத்தில் புருஷன் கோடு போட்டால் தாண்டி போக மாட்டோம், புருஷன் சொல்கிறது தான் எங்களுக்கு வேத வாக்கு. அப்படி சொல்லிக்கிட்டே போய் அவர்கிட்ட, ஏங்க அடுத்த ஜென்மத்திலையும் நான் தானே உங்களுக்கு பொண்டாட்டியாக வரணும்,
அப்படி தானே நீங்கள் யோசிப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தாத்தா வாயை மூடிக்கிட்டு இருக்கார். உடனே இந்த நண்டு சிண்டு ஒன்று உக்காண்டிருக்கே பேரன், அது சொல்லுது, கிழவி எப்படி பார்த்தீங்களா, கிழவி நீ போன வருஷம் என் பொங்கலுக்கு எடுத்திய ஒரு சாரி, அதையே இந்த பொங்கலுக்கு கட்டிப்பியா அப்படின்னு கேட்குது. அவங்க பாருங்க ஏதோ பேரன் யதார்த்தமாக கேட்குறான்னு கொஞ்சம் பதார்த்தமாக தான் சொல்லிட்டாங்க போல இருக்கு. ஏண்டா போன வருஷம் பொங்கலுக்கு எடுத்தத இந்த வருஷம் ஏண்டா நான் கட்டணுங்கிறாங்க. உடனே இவன் சொல்கிறான், நீ மட்டும் போன வருஷம் பொங்கலுக்கு எடுத்து இந்த வருஷம் கட்ட மாட்டேன், எங்கள் தாத்தா மட்டும் உனக்கு அடுத்த ஜென்மத்துக்கும் வேணுமா, இந்த ஜென்மத்திலே ஒழியாதான்னு அவர் பார்த்துட்ருக்கார் அப்படின்ட்டான். உடனே இவங்க எதனா சொல்ல மாட்டாரான்னு. ஏங்க அப்படியா நினைக்கிறீங்க? என்னால் சொல்ல முடியாதத அவன் சொல்லிட்டான், என்ன பண்ண? பாட்டி ஒரு மொழி